எல்லாருக்கும் வணக்கங்க. பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். எனக்காக ஒரு 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவி அதை வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. அடுப்பில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுறோங்க. பூண்டை அப்படியே தோலோடையே நச்சு எடுத்துக்கிறோங்க. நான் இதுக்கு 7 பூண்டு பல் எடுத்துருக்கேங்க. இஞ்சை கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு பொடி பொடியாக இருக்கணுங்க. நறுக்கி எடுத்துக்கிட்டு அடுத்தது ஆனியனை ஓரளவுக்கு, ரொம்ப சின்னதாக வேண்டியலைங்க, ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அடுத்து கருவேப்பிள்ளையையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு எல்லா வடையிலையும் கலந்துருக்கும். நம்ம கடிக்கும் போதும் அது தனியாக தெரியாது. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக பீட்ரூட்டை கட் பண்ணி அதை தோலை சீவி எடுத்துக்கிறோங்க. நான் இதுக்காக 2 பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 350 கிராம் வருங்க. இதை அப்படியே நல்லா துருவி எடுத்துக்கிறோங்க. 2 பீட்ரூட்டையும் துருவியாச்சுங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அந்த கடலைப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு அதோட ஒரு 4 பட்டை மிளகாவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியல, கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதோடையே நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு கட் பண்ணி வச்ச ஆனியனையும் அதோட சேர்த்து போட்டுக்கிறோங்க. இஞ்சை போட்டுக்கிறோங்க. தோலோடு உள்ள பூண்டை போட்டுக்கிறோங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கிறோங்க. நீங்கள் சரியான அளவில் எடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. லேசாக திக்காக தான் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது கையில் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அந்த மாவை அப்படியே உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறோங்க. இருக்கிற எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா வடையாக தட்டி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் எல்லா மாவையுமே கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் எண்ணெய் எவ்வளோ ஊற்றி எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நைஸாக கூட உருட்டிக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க. இந்த உருண்டையை அப்படியே கையில் வச்சு நல்லா தட்டையாக தட்டி எண்ணெய் கொதித்ததும் எண்ணெயில் போட்டுக்கிறோங்க. எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் லேசாக தீயை குறைச்சி வச்சுருங்கங்க. அப்போ தான் வடையோட கலரும் மாறாமல் வடையும் ஃபுல்லாக வெந்து வருங்க. வடையை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோங்க. வடை சூப்பராக வந்துருச்சுங்க. இதை அப்படியே ஒரு எண்ணெய் வடிக்கிற பாத்திரத்தில் கொட்டிக்கிறோங்க. எல்லா வடையையும் இந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோங்க. சுவையான டேஸ்டியான பீட்ரூட் வடை ரெடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க.